மானம் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். சில நாட்களுக்கு முன்பு அந்த விஜய் இந்த மாணவர்களுக்கு பரிசளிப்பு வழங்கக்கூடிய விழாவில் சொன்னார், தேர்தல் வரப்போகுதுங்க, வண்டி வண்டியாக பணத்தை கொட்ட போகிறாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா. நைனா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, விஜய் சொன்னது சரிதான், எல்லாரும் எச்சரிக்கையா இருங்க, வண்டி வண்டியாக பணத்தை கொட்ட போகிறாங்கன்னு. யார் அந்த நைனா நாகேந்திரன்னா, கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 4 கோடி ரூபாய் வந்து வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டதாக பிடிபட்டாரே, அதே நைனா நாகேந்திரன் தான். அவர் சொந்தக்காரர், அவர் தெரிஞ்சவர், ஒரு உதவியாளருக்கு தெரிஞ்சவங்கெல்லாம் அந்த கேஸில் வரிசையாக மாட்டினாங்க. எனக்கு அவங்களுக்கு எந்த சம்மந்தமே இல்லை, எப்படி அந்த 4 கோடி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொன்ன அதே நைனா நாகேந்திரன் தான் இப்போ அவர் வண்டி வண்டியாக கொட்ட போகிறாங்கன்னு மற்றவங்கள சொல்கிறாரு. அப்படின்னா இதெல்லாம் என்ன காமெடி அப்படின்னே நமக்கு தெரில. ஓகே, இன்னும் பல காமெடிகள் நம்ம ஷோக்குள்ள பார்க்கலாம். இது முச்சந்தி சொன்னான், உங்கள் சுகுணாதி வாகர், நான் அலெக்ஸ் பாண்டியன். இன்றைக்கு 2 பேருக்கு பிறந்த நாள். ஒருவர் இசைஞானி இளையராஜா, இன்னொருவர் இயக்குனர் மணிரத்னம். இசைஞானி இளையராஜாவை பற்றி நம்ம சொல்லவே வேண்டியதில்லை. சமீப காலமாக அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள், அவர் பேசக்கூடிய சில கருத்துக்களை நமக்கு உடன்பாடு இல்லை என்று சொன்னாலும் கூட, தமிழ் சினிமாவில் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டினுடைய திரை இசையில் வந்து ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை செய்த ஒரு இசை மேதை அப்படின்னு இளையராஜாவை சொல்லலாம். இளையராஜாவை பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு 10-15 ஷோ பேசலாம். அவர் வந்த காலகட்டத்தில் இருந்த இந்தி பாடல்களுடைய ஆதிக்கத்திலிருந்து அதை மாற்றியதில் இருந்து ஆரம்பித்து நமக்கு பெரிய அளவில் இசை நுணுக்கம்லாம் ஒன்றும் தெரியாது, தனதனா இதான் பிளகரி ராகம்னு தெரியாது. நமக்கு தெரிந்த அளவுக்கு பார்க்குறப்ப வந்து உண்மையிலே ரொம்ப அசாத்தியமாக இருக்குது. சில பாடல்கள்லாம் கேட்குறப்ப எப்படி இதெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது. ஏன்னா வந்து இப்போ வந்து பல பாடல்களை கேட்குறப்ப இந்த பாட்டை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்குதே அப்படிங்கிற ஒரு உணர்வு வருகிறது. ஆனால் பெரும்பாலும் இளையராஜாவுடைய அந்த பாடல்களை கேட்குற பொழுது அப்படியான ஒரு உணர்வே வராது. முதல்ல வந்து அந்த ஓப்பனிங் மியூசிக்கு கேட்குறப்பே நமக்கு தெரியும் இந்த பாட்டு தான் இது அப்படின்னு. ஒவ்வொரு பாடலுமே தனித்துவமாக இருக்கும். அதுக்கு வந்து பிரிலூட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பல்லவி, அந்த சரணத்துக்கு 2 சரணத்துக்கும் இடையிலான இசை, அந்த இசையில் வித்தியாசப்படுத்தி காட்டுவதாக இருக்கட்டும், அதெல்லாம் அவ்வளோ அற்புதமாக இருக்கும். எனக்கு உண்மையிலே இளையராஜா இசையிலேயே ரொம்ப ரொம்ப பிடிச்ச பாட்டுனா இந்த ஹேராமில் ஒரு பாட்டு வரும், இசையில் தொடங்குதமாங்கிற ஒரு பாட்டு. அதெல்லாம் உண்மையிலேயே வந்து இன்னும் சொல்லப்போனால் அந்த படத்தினுடைய இசை ஏற்கனவே ஒரு போட்டு அந்த அவரால் போட முடியாமல் அதுக்கப்புறம் பாதையில் நின்று கமலஹாசன் கொண்டு வந்து வெட்ட கொடுக்குறாரு. அதற்கு வந்து ஒரு பின்னணி இசையமைத்து அதற்கு பாடல்கள் வந்து போட்டிருக்காரு. ஒரு உலகத்தரத்தில் வந்து ராஜா போட்டிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். இன்றைக்குமே அந்த பாடலை கேட்குறப்ப வந்து அப்படியே அதிர்வு, நரம்புகள் அதிரும் அப்படின்னே சொல்லலாம். வந்து நிறைய பாடல்கள் சொல்லலாம். அதே மாதிரி குணாவில் வந்து அந்த உன்னை நான் அறிவேன் அந்த பாட்டை பார்த்தோம்னா அது ஒரு சாதாரண ஒரு தாலாட்டு பாட்டு மாதிரி தொடங்கி வந்து வேறு வேறு நிலப்பரப்பு, வேறு வேறு இசை பின்னணிகளோட போய் எங்கெங்கேயோ போகும். அப்படி வந்து இன்னும் வந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து பிறந்து வந்து அவர் வந்து இசையில் வந்து இதெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுங்கிறதெல்லாம் கலைத்து பலவற்றை அவர் செய்திருக்கார். பறைசையை கொண்டு போய் வேறு வேறு இசையோடு சேர்த்து செய்வது அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து பல்வேறு விதமான இசை புரட்சியை ஏற்படுத்தியவராக இசைஞானி இளையராஜா இருக்கிறார். அவர் வந்து உண்மையிலேயே தமிழருடைய மிகப்பெரிய பெருமிதத்துக்குரிய ஒரு மனிதர். அவருக்கு நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கிறோம். உங்களுக்கு இளையராஜா பாட்டு எது பிடிக்கும்? நான் வந்து இளையராஜா பீக்கில் இருந்த நேரம், அவர் தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருந்த நேரம், அந்த தலைமுறை கிடையாது. அதாவது எனக்கு வயசானவே நீங்கள் சொல்லுவாங்க. நாங்கள் வந்து பள்ளி கல்லூரி படிக்கும் போது நாங்களாம் யுவன் சங்கர் ராஜா, ஏஆர் ரஹ்மானே எங்களுக்கு சீனியராக இருந்தார். யுவன் சங்கர் ராஜா அந்த கேள்வி உங்கள்கிட்ட கேட்டுக்கூடாது, சரி பரவாயில்ல, எடிட்டர் கொஞ்சம் பார்த்து செய்யுங்கப்பா. ஆனால் என்னன்னா அப்போ இருக்கும்போது யுவன் சங்கர் ராஜா பாடல்களாக இருக்கட்டும், ரஹ்மான் பாடல்களாக இருக்கட்டும், நம்ம வந்து தேடி தான் போய் கேட்கணும் ஃபோனில், டிவி வச்சு அப்படின்ட்டு. பட் ஆனால் இளையராஜா பாடல்ங்கிறது அப்போ படிக்கும் காலத்தில் வந்து பஸ்ஸில் போனால் அவர் பாட்டு தான் ஓடும், டீ கடைக்கு போனால் அவர் பாட்டு தான் ஓடும், எங்கேயாச்சும் இப்போ திருவிழாக்கள்னா அவர் பாட்டுகள் தான் ஓடும் அப்படின்ட்டு நம்ம தவிர்த்தாலும் இளையராஜா பாடல்களை கேட்டு 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 தான் நம்ம வளர்ந்தோம். அற்புதமான பாடல்கள், அதாவது அவர் பாடல்கள்னு தாண்டி அவருடைய எல்லா பாடல்களையும் நடுவில் லிரிக் இல்லாமல் ஒரு 30-40 செகண்ட்ஸுக்கு ஆர்கெஸ்ட்ரா மட்டுமே வச்சிருப்பார். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். ஆனால் என்ன மேட்டர்னா பாடல்களாக கேட்டு கேட்டு இளையராஜா பாடல்கள் எல்லாமே அடிக்ட் ஆகிருப்போம். அந்த பாடல்களை போய் யூடியூப்ல அதுக்கப்புறம் லேட்டரா பார்க்கும்போது தான் இப்படி குடும்ப விஷுவலைசேஷன் அப்படின்ட்டு மோகன், பாண்டியராஜன், பாண்டியன்ட்டு சிவாஜி எல்லாம் தேங்காய் சீனிவாசன்லாம் பாட்டு போட்டிருப்பாரு அப்படின்ட்டு அது இந்த ஒரு வாடை காற்று அப்படிங்கிற ஒரு பாடல் ஒன்று மோகன் பாட்டு, அதெல்லாம் யூடியூப்ல பார்த்தோன்னாக்கா மோகன் கொடுமை பண்ணி வச்சிருப்பாரு, க்ளோஸ் அப்ல லல்லாம் பாரு. அப்புறம் ஒரு பாட்டு இந்த சிவகுமார் மலையில நனைஞ்சுக்கிட்டே ஒரு பாடல் பாடுவாரு, பிரமாதமான பாடல். அதுல வந்து சிவகுமார் வந்து நாசம் பண்ணியிருப்பாரு அந்த பாடல்ல. ஒரு சிவாஜி அப்படிதான் ஏதோ ஒரு பாட்டு, நல்ல பாட்டு, அது வந்து அப்படியே க்ளோஸ் அப்ல முகத்தை காட்டி அவர் அந்த கதாநாயகி முகத்தை வச்சு தேய்ச்சு மயங்கினேன்னு சொல்ல தயங்கினேன். உண்மையில ரொம்ப அற்புதமான பாட்டு. வந்து அப்படியே வந்து ஒரு காதலுடைய ஒரு காதலுடைய தனிமையுடைய ஒரு பச்சாதாபத்தை சொல்லக்கூடிய பாடல். அந்த பாட்டை பார்த்தோம்னு சொன்னா வந்து கிட்டத்தட்ட ரேப் அட்டம் பண்ணிட்டு இருப்பாரு விஜயகாந்த். பாட்டை நம்ம கேட்கிற ஃபீல் வேற, படம் பார்க்க அந்த
பாட்டை பார்க்குறப்ப பெரும்பாலும் வந்து உண்மையிலேயே வந்து அந்த இளையராஜாவுடைய பாடல் காட்சிகளை விசுவலைசேஷன் அப்படிங்கிறது மிக குறைவான நாட்கள் தான் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பாலு மகேந்திராவோ, மகேந்திரனோ, மணிரத்னமோ, கமலஹாசனோ மிக குறைவானவர்கள் தான். இப்போ பல பேர் வந்து ஏன்டா இந்த பாட்டை பார்த்து தொலைஞ்சோம் அப்படிங்கிற மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் இன்றைக்குமே வந்து ஒரு ரெட்ரோ சாங் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இளையராஜாவுடைய பாடல்களை வந்து திரைப்படங்களை பயன்படுத்துவதுங்கிற ஒரு மோகம் அப்படிங்கிறது வந்திருக்கிறது. ஆக்சுவலாக நாளைக்கு தான் அவருக்கு பிறந்த நாள். அவர் நாளைக்கு கலைஞர் பிறந்த நாளுங்கிறதுனால ஒரு நாள் அட்வான்ஸாக காலையிலே கேட்கலாம் வெட்டி கொண்டாடிட்டாரு. அதனால் நம்மளும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். சிம்போனி இங்கிலாந்தில் அவர் வாசித்த சிம்போனியை வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி சென்னையில் அரங்கேற்ற போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுவும் வாய்ப்பு கிடைத்தால் போய் பார்க்கலாம். இன்னொருத்தர் இயக்குனர் மணிரத்னம். இயக்குனர் மணிரத்னத்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து ஒரு வசனத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய சினிமா அப்படிங்கிறது உருவான ஒரு காலகட்டத்தில் அதை தாண்டி வந்து ஒரு காட்சி அடிப்படையிலான சினிமா அப்படிங்கிறது தமிழ் சினிமா நகர்ந்தது. அதற்கு மிக முக்கியமான காரணம் பாரதி ராஜா, அதுக்கப்புறம் பாலு மகேந்திரன் என்று சொல்லி இப்படி ஒரு வரிசை வரக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வேற ஒரு புது மாதிரியான ஒரு சினிமாவை மணிரத்னம் அறிமுகப்படுத்தினார். ஒரு ட்ரெண்ட் செட்டர். பாரதி ராஜா எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரோ, பாலு மகேந்திரன் எப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டரோ, அது மாதிரி மணிரத்னம் ஒரு ட்ரெண்ட் செட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் மணிரத்னத்தினம் இருக்கக்கூடிய ஒரு சிக்கல், அவர் இந்த இதய கோயில் மாதிரியான படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை. எப்போ அவர் அரசியல் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பம்பாய், ரோஜா, இருவர் இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்க ஆரம்பித்தது பிறகுதான் அதுக்கப்புறம் உள்ளிருந்த குடும்பிகளெல்லாம் வெளியே திரும்ப ஆரம்பித்தது அப்படிங்கிறது வரலாறு. அவருடைய பல படங்களில் வந்து பார்ப்பனியமும் இந்துத்துவ மனோபாவம் தான் பல படங்கள் இருக்குது. இன்னொன்று என்னென்னா வந்து அந்த ஹாலிவுட் படங்களை வந்து அப்படியே தழுவுவது அப்படிங்கிறதுனால வந்து ஹாலிவுட் படத்தில் எப்படியெல்லாம் பேசுவாங்களோ, இப்போ நம்ம 2 பேர் பேசுகிறோன்னா ரொம்ப உறக்க பேசுவோம். இதுதான் வந்து இந்தியா தமிழர்களுடைய மரபுங்கிறது. அவங்க வந்து இந்த எப்படி இருக்கு தெரியுமா, அது அப்படி தான் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து ஒரு ஹாலிவுட்ல வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு தட்பவெப்ப நிலைக்கு ஏற்ற மாதிரியான ஒரு உச்சரிப்பு இருக்கலாம். ஆடியோ கேட்கல கமெண்ட் நிறையா அப்படிதாங்க மனிதத்தினம் பல படத்துல வந்து, அதுவும் எங்க ஊர்லாம் வந்து செகண்ட் லிஸ்ட் தேர்ட் லிஸ்ட் படங்கள் போறப்ப ரொம்ப சுமாரான தெரியல போய் பார்க்குறப்ப இப்படி காலை கொண்டு போய் ஸ்கிரீன்ல வச்சுதான் வந்து என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்போம். அதுக்கப்புறமே என்னன்னா வந்து எல்லாருமே ஒரே மாதிரியே இருப்பாங்க. வந்து எல்லாருமே வந்து 20 வார்த்தைகளுக்கு மிகாமல் பதிலளிக்கங்கிற மாதிரி என்ன நடந்துச்சு போச்சு ஆமா இல்ல ஃபெயிலியர் இப்படியே தான் பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆனால் உண்மையில அப்படியெல்லாம் நம்ம பேசுறது கிடையாது. அழுகை சிரிப்பு எல்லாமே கலந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கிட்டத்தட்ட அது வந்து ஒரு பிளாஸ்டிக் சினிமாக்களை தான் நிறைய மணிரத்னம் உருவாக்கி இருக்கிறார். கலை ரீதியாகவும் அரசியல் ரீதியான உள்ளடக்கம் அப்படிங்கிற அடிப்படையிலுமே பார்த்தோம்னு சொன்னால் மணிரத்னுடைய திரைப்படத்தின் எனக்கு தனிப்பட்ட முறையில் நிறைய விமர்சனம் இருக்கிறது. ஆனால் ஒரு விஷயத்தில் வந்து மணிரத்னுடைய திரைப்படங்கள் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க கொஞ்சம் ரொம்ப அதீதமாகவே இருப்பாங்க. நிறைய லூசுத்தனம் பண்ணுவாங்க. இப்போல்லாம் வாழ்க்கையில் நடக்காத பல விஷயங்களை செய்வாங்க. இருந்தாலும் வந்து பல முற்போக்கு இயக்குநர்கள் படங்களில் கூட பெண்கள் வந்து ரொம்ப கட்டுப்படித்தனமாக இருப்பாங்க. இதில் கொஞ்சம் சுதந்திரமாக இருப்பார்கள். மௌனராகம் திரைப்படம்லாம் உண்மையிலேயே ஒரு பெண் தன்னுடைய முதல் காதலை வந்து தன்னுடைய கணவன்கிட்ட சொல்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்திருக்கிறது. இது வந்து ஒரு சின்ன ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சொல்லலாம். மற்றபடி வந்து மணிரத்னத்தை நிறைய பேருக்கு பிடித்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் அவருமே வந்து தமிழ் சினிமாவில் ஒரு திரைமொழியை உருவாக்கினார் அப்படிங்கிற அடிப்படையில் அவருக்குமே நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். நேற்று திமுகவுடைய பொதுக்குழு மதுரையிலே நடந்து முடிந்திருக்கிறது. 27 தீர்மானங்களை நிறைவேற்ற இருக்கிறார்கள். மிக முக்கியமாக வந்து திமுகவில் புதிதாக 2 அணிகளை உருவாக்கி இருக்கிறார்கள். ஒன்று மாற்றுத்திறனாளிகள் ஒரு அணி, இன்னொன்று வந்து ஆசிரியர்களுடைய அணி அப்படிங்கிறது. ஏன்னா ஏற்கனவே மாணவர்கள், மீனவர்கள், விவசாயிகள், நெசவாளர்கள், தொழிலாளர் அணி வந்து எக்கச்சக்கமான அணிகள் எல்லா கட்சிகளும் இருக்கிற பொழுது இது ஒரு புதிதாக இருக்கிறது. ஆசிரியர்கள் அணி அப்படிங்கிறத தாண்டி மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒரு அணி அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். திமுகவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா வந்து திமுக மீது பலருக்கும் பல்வேறு விதமான அரசியல் விமர்சனங்கள் இருந்தாலுமே கூட திமுகவோட இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் என்னன்னா தேர்தல் அரசியலை தாண்டியும் வாக்கு வங்கியை பற்றி கவலைப்படாமல் சில விஷயங்களை வந்து தொடக்க காலத்திலிருந்தே திமுக செய்து கொண்டிருக்கிறதுங்கிறது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். கலைஞர் முதலாக அண்ணா இருந்த பிறகு முதலமைச்சரானதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னா பிச்சைக்காரர்கள் மறுவாழ்வு இல்லங்கள் அப்படின்னு கட்டுறாரு, தொழுநோயாளிகள் மறுவாழ்வு இல்லங்கள்னு கட்டினாரு. பிச்சைக்காரர்கள் பற்றி அவருடைய பராசக்தி படத்தில் பிச்சைக்காரர்கள் மாநாடுலாம் எஸ்எஸ்ஆர் போடுவார். பிச்சைக்காரர்களுக்கெல்லாம் வந்து மறுவாழ்வு இல்லம் கட்டுறதுனால என்ன யார் ஓட்டு போட போகிறாங்க, அவங்களுக்கு ஓட்டர் ஐடியே கிடையாது. தொழுநோயாளிகளுக்கும் அப்படி தான். அப்படி பல விஷயங்கள் குதிரை வெண்ணார் மாதிரியான ஒடுக்கப்பட்ட சமூகங்கள் அருந்தலுக்கு உள்ளிடுவது கொடுப்பது இப்படியான வாக்கு வங்கி அரசியலுக்கு அப்பாலான பல விஷயங்களை செய்திருக்கிறார்கள். அதே மாதிரி தான் மிக குறிப்பாக திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் இவருடைய நலன்களில் கவனம் செலுத்துவதுங்கிறது கலைஞர் காலத்திலிருந்து பார்த்து ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் காலகட்டத்தில் வரைக்கும் அது ஒரு தொடர்ந்த ஒரு மரபாக வருகிறது. அந்த அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படிங்கிறது உண்மையில் ஏன்னா இப்போ தான் மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள் பிரதிநிதித்துவங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டாலின் கொண்டு வந்தார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அதனுடைய அடுத்த கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் அணி அப்படிங்கிறது ஒன்று உருவாக்கி இருக்கிறார்கள்
அப்படிங்கிறது உண்மையிலேயே வரவேற்கத்தக்கது. இதை எல்லா கட்சிகளுமே பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி வந்து இப்போ மகளிர் அணி இருக்கிற மாதிரியான திருநர் அணியை கூட உருவாக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படியும் உருவாக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கிறது. அதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னால் வந்து நிறைய ஒரு பாசிச பாஜக அரசை கண்டிக்கிறோங்கிற மாதிரியான தீர்மானங்களும், துரோகம் செய்த அதிமுக மீதான கண்டிக்கிறோங்கிற மாதிரியான தீர்மானங்கள் நிறைய இருக்கிறது. வழக்கமாக திமுகக்கே உரிய எழுச்சியுடன் அந்த பொதுக்குழு நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நேற்று அது தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்து ஒருத்தங்கிறது இதை பார்த்தோம். அவங்க வந்து போட்டிருக்காங்க 1000 மீன் கிலோ இவ்வளவு, வஞ்சிர மீன் கிலோ இவ்வளோ. பார்த்தீங்களா, இவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க மக்களை. இவ்வளோ செலவு பண்ணி வந்து கூட்டம் வர மாட்டேங்குது. அங்கே விஜய் வந்து மதுரைக்கு போனனால தான் வந்து இவங்க வந்து அந்த மாதிரி பொதுக்குழுவை கொண்டு போய் மதுரையில் நடத்துகிறாங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு உண்மையிலே அரசியல் அடித்தளம் அப்படிங்கிறது தெரியலை. ஒரு பொதுக்குழுங்கிறது வந்து எல்லாரும் வாங்கன்னு சொல்லி நடத்தக்கூடிய ஒரு பொதுக்கூட்டம் கிடையாது. பொதுக்குழு என்பது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டும்தான் அதில் வந்து வர முடியுமே தவிர மற்ற யாரும் வர முடியாது. வேண்டுமான சிறப்பு அழைப்பாளர்களை சிலர் அழைக்கலாம். பொதுக்குழு என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட எண்ணிக்கைகளை கொண்டு நடத்தப்படக்கூடிய ஒன்று. அதுவே தெரியாமல் கூட்டம் வருது, வரல, 7000 பேர் தான் வந்திருக்காங்க அப்படிங்கிறதுலாம் உண்மையிலே அரசியல். இவங்க பரவாயில்ல, அவர் விஜய்க்கே அரசியல் தெரியலையே. அவர் வந்து ஞானசேகரன் திமுக நிர்வாகி அப்படின்னு அவர் கொடுத்தாரு. நிர்வாகி என்பவர் ஒரு வட்டச் செயலாளராகவோ மாவட்டம் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கணும். அது கூட தெரியாமல் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்திருக்கிறார்கள். அது வந்து பாவம். இப்போதான் அரசியலில் பச்சை குழந்தைகளாக அவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறதுனால இன்னும் வளருவார்கள். வளரும் பொழுது அந்த கட்சி இருக்குமா அப்படிங்கிறது தான் நமக்கு தெரியலை. இதே தாவேகா இணையத்தில் இருக்க தாவேகா உறுப்பினர்கள்லாம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மாநிலங்களவை தேர்தலோட அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கு வந்து அதை ஷேர் பண்ணி கீழே வந்து நம்ம இந்த தேர்தலை விட்டுறக்கூடாது, இந்த தேர்தலையே களம் காணணும், களம் காணி நம்ம பலத்தை காமிக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. வேலை புசியானது வந்து எக்ஸ் எம்எல்ஏவாக இருந்ததுனால அதை ஒரு அரை ஓட்டா கணக்கு எடுத்துக்கிட்டு எங்களையும் உள்ள பங்கெடுக்க விடுங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் அந்த அளவுக்கு தான் அவங்களோட அறிவு இருக்குது. அது வந்து கீழே சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இல்லை நம்ம காத்திருக்கணும் அப்படின்ட்டு ஒரு தாவேக்கா ஒருத்தர் சொல்கிறாரு. இல்லை நம்ம உடனே களம் காணணுங்கிறாரு. ஸோ எம்எல்ஏக்கள் இருந்தால் தான் மாநிலங்களவை தேர்தல் எம்எல்ஏக்கள் ஓட்டு போட்டு தான் அந்த உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. பட் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. ஸோ அதனால் அவருமே இப்போ தான் படிச்சுக்கிட்டு இருக்காரு. தாண்டி இந்த பொதுக்குழு வந்து சர்க்கார் படத்துல வந்து படிப்பார்ல, இந்த ஒரு ஓட்ட போடலன்னா என்ன பண்ணது, எடுத்துருவாங்க அரசியலமைப்பு சட்டத்தை அப்படின்னு அந்த மாதிரி படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த பொதுக்குழு வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கேயே வந்து ஒரு மாநாடு ஒன்று அதிமுக நடத்திருந்தாங்க. அப்போ வந்து எல்லாத்துக்கும் புளிசோறு லெமன் சோறு போட்டு பெரிய கலைவரமாகி எல்லாம் சாப்பிட குழி தோண்டி புதைச்சாங்க. குழி தோண்டி புதைச்சாங்க. இப்போ அதையும் இதையும் கம்பேர் பண்ணி நேற்று வந்து கிட்டத்தட்ட 12 வகையான உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு அது மாநாடே ஆரம்பிக்கல. சேனல்கள் முத அந்த செய்தி தான் என்ன மெனு அப்படின்னு மெனு கார்டை வாங்கி போட்டோ எடுத்து போட்டாங்க. கிட்டத்தட்ட 27 தீர்மானங்கள்ல 17 தீர்மானங்கள் கிட்ட ஒன்றிய அரசை எதிர்த்து போடப்பட்ட தீர்மானம் தான். அந்த ஸ்பீச்சிலே கிட்டத்தட்ட 45 நிமிடங்களுக்கு முதலமைச்சர் பேசினாரு. பேசும்போதே வந்து தேர்தல் பணியை நம்ம தொடங்கணும், வர வாரத்துல இருந்து எல்லா நிர்வாகிகளையும் நான் அறிவாலயத்தில் நேரடியாக சந்திக்க போறேன், ஒவ்வொரு தொகுதி வாரியாக சந்திக்க போறேன், அதனால தேர்தல் வேலை ஆரம்பிக்கணும்னு சொல்லி முக்கியமான இது 2 அணிகளோட சேர்த்து ஒவ்வொரு பூத்துல குறைந்தது 30% வாக்காளர்கள் வந்து திமுக உறுப்பினர்களாக மாற்றணும் அப்படின்ட்டு ஒரு ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு ஒரு முயற்சியை எடுத்திருக்காரு. ஒரு பூத்துனா 1000 பேர் இருக்காங்கன்னா குறைந்தது 300 பேர் வந்து உறுப்பினர்களாக மட்டும் இருக்கணும். அதை வந்து நம்ம இந்த ஒரு வருடத்துக்குள்ள நடத்தி முடிக்கணும்ட்டு பல தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க. ஸோ தேர்தல் வேலையை திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆப்போசிட்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது. இங்க தாவேக்கா அப்படின்னு சொன்ன வந்து அந்த ஆதவர்ஜனா எடப்பாடி பழனிசாமி பற்றி மிக மிக உயர்த்தி பாடிய அந்த வாழ்த்து பாடல் அது வந்து பெரிய அளவில் பிரபலமானது. அதுக்கு பிறகு என்ன மன்னிப்பு கேட்ட ஒரு நீண்ட பதிவை எழுதி பொதுவெளியில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலமாகத்தான் அறிந்து கொண்டேன் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. அது ஓகே, வரவேற்கத்தக்கது. ஆனால் என்னன்னா இது வந்து எக்ஸ்போஸ் ஆகணும், இவர் இப்படி கேட்டிருப்பாரா அப்படிங்கிற கேள்வி இருக்கிறது. தெரியாமல் அவர் பேசுன மாதிரி தெரியல, ரொம்ப இயல்பாக தான் பேசுகிறாரு. முதல் தடவை அவர் பேசுன மாதிரியும் தெரியல. ஏற்கனவே நிறையா தடவை பேசியிருக்காரு, இது தெரியாதனம் வந்திருக்கு. அதில் கூட தாவேக்காரங்க போகிறாங்க. அதை மன்னிப்பு கேட்டுட்டீங்களா விடுங்க, இதெல்லாம் ரொம்ப இயல்பான விஷயம், கண்ணாபினான்னு திட்டுங்க. ஏன்னா அஜித் நாங்கள் இப்படி தான் நாங்கள்லாம் கண்ட மாரி திட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல் வீரர்கள் கீழே கமெண்ட் போடுறதையுமே நம்ம பார்க்குறோம். இதே எடப்பாடி பழனிசாமிகிட்ட போய் கேட்குறாங்க, இந்த மாதிரி விஜய் வந்து இது தொடர்பாக பேசினாரா, இல்லை நாங்கள் பேசலைங்கிறாரு. ஆதவர்ஜன் அப்படி பேசிட்டாருன்னா அவர் பாவங்க ட்வீட்டில் மன்னிப்பு கேட்டார். எப்படி காந்தி சட்டை போட்ட காந்தியாக அவர் இருக்காரு, பெருந்தன்மையாக இருக்காரு அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. தமிழக வெற்றி கழகத்தை விமர்சிக்கக்கூடாது, நாம் தமிழர் கட்சியை விமர்சிக்கக்கூடாது, திமுக மட்டும்தான் விமர்சிக்கணும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தோட இருக்காரு. அதுக்காக வந்து எவ்வளவு கேவலமாக நம்மளை திட்டினாலும் அதை பற்றி கவலையே கிடையாது, நம்ம கட்சியை எவ்வளவு பலவீனப்படுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு தாராள மனப்பான்மையிலே இருக்காரு. இவர் இருக்காரே தவிர தேமுதிக பிரேமல தான் இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா கடைசியாக ஒரு வழியாக அந்த ராஜ்யசபா எம்பி வேட்பாளர்களை அறிவித்து விட்டார்கள். இன்பதுரை மற்றும் தனபால் இருவர் வந்து ராஜ்யசபா எம்பிக்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. கடைசியில் பாமகவுக்கும் கொடுக்கல, தேமுதிகவுக்கும் கொடுக்கல. தேமுதிகவுக்கு வந்து அடுத்த முறை நாங்கள் கொடுப்போம், அதனால வந்து தொடர்ச்சியாக தேமுதிக எங்களுடைய கூட்டணியில் தான் நீடிக்கிறது அப்படின்னு அறிக்கை விட்டாங்க.
பிரேமலதா என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த தடவை பார்ப்போமா, ஜனவரியில் நாங்கள் சொல்லிக்கிறோம் இருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற விஜயகாந்துக்கு வந்து திமுக பொதுக்குழு இரங்கல் தெரிவித்ததற்காக ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஆக மொத்தம் பிரேமலதா வந்து அந்த கூட்டணியில் இருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறது ஒரு குழப்பமாகவே இருக்கிறது. இன்னும் பாட்டாளர்கள் கட்சியில் டெய்லி என்டர்டைன்மெண்ட் போய்கிட்டே இருக்குது. அதாவது ராமதாஸ் அங்கே யார் யாரெல்லாம் நீக்குவாரு, உடனே அவங்களுக்கெல்லாம் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சிருக்காரு. இந்த கால் லெட்டர் சொல்லுவாங்க இல்லையா, வந்தனே வந்து உங்களை நீக்கிட்டாராம்னு நேற்று இருந்தாங்க, உங்களை நான் சேர்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக கொடுத்துட்டு, இருந்தாலும் டாக்டரையா தான் எங்கள் வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தனையும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. இது எங்க போய் முடியுது அப்படின்னு தெரியல. ஒரு தடவை நடக்கிறப்ப சிரிக்கலாம், நம்ம டெய்லி இதுவே நடந்துக்கிட்டு இருந்தா ப்ளீஸ் தயவு செஞ்சு கோபம் வர்ற மாதிரி காமெடி பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. நம்ம வந்து எடப்பாடியை ஆதரவு திட்டினதுக்கு நம்மளே வருத்தப்பட்டு கண்டனம் தெரிவிச்சிருந்தோம். அந்த வருத்தம் கூட எடப்பாடிக்கு இல்லை, தொடச்சிக்கிட்டு போயிட்டே இருக்காரு. அவர் தேமுதிகவுக்கு வந்து சீட்டு முதல் நாள் நைட்டெல்லாம் வந்து எல்கே சுதீஷ் வீட்டிலலாம் போய் சந்திச்சாரு. ஆனால் காலையில் சீட்டு தரலாங்கிறது ஃபுல்லாக வந்து அவர் வந்து பல பேருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு. ஜெயலலிதா, சசிகலா, ஓபிஎஸ் அப்படின்ட்டு அந்த வரிசையில் இப்போ வந்து நம்ப வச்சு ஏமாத்திட்டாரு தேமுதிகவை அப்படின்னு தான் விமர்சனமாக அவர் மேலே எழுந்திருக்கு. வந்து எம்பி ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படின்ட்டு கையெழுத்து போட்டாங்க, அதை 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா, நாங்கள் ஒத்துக்கிட்டோம் ஆனால் இப்போன்னு சொல்லலை 2026ன்னு சொன்னோம் அப்படின்றாரு. இது நார்மலாக கேட்குறவங்க யாருக்குமே வந்து, அதாவது 2026 வரப்போகிற மாநிலங்களவை தேர்தலுக்கு 2024 ஒப்பந்தம் போட்டோம் அப்படிங்கிறத யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றது தான். முன்னாடியே நம்ம சொன்னோம், இப்போ ஒரு சீட் இது மாதிரி பல நடந்திருக்காரு. இப்போ வந்து தேமுதிகவுக்கோ இல்லை பாமகவுக்கோ ஒரு எம்பி சீட்டுன்னு கொடுத்துருந்தா ஒரு கூட்டணி அப்படின்னு ஒன்று உருவாகிருக்கும். அவர் எங்கே போனாலும் பேசுகிற மாதிரி ஒரு விமான கூட்டணிக்கு ஒரு அடித்தளமாகவும் அமைஞ்சிருக்கும். ஆனால் வந்து இப்போ தேமுதிக நேற்று அவங்களோட ப்ரெஸ் மீட்டை பார்க்கும்போது அவங்க முன்னாடியே நம்ம பேசியிருந்தோம், அது வந்து எங்கேயோ சென்னையில் ஒரு என்கவுண்டர் நடந்ததுக்கு மு க ஸ்டாலினை வந்து பாராட்டி நன்றி தெரிவிச்செல்லாம் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. இப்போ வந்து இந்த பொதுக்குழுவில் இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றினதுக்கு நன்றி சொன்னதோடு இல்லாமல் அந்த பழசெல்லாம் நினைவுக்கு வந்திருக்காங்க. கேப்டன் இறந்தப்ப வந்து தமிழ்நாடு முதலமைச்சர்னு சொல்லி முன்னாடியெல்லாம் திட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அண்ணன் அப்படிங்கிற ஸ்டாலின் அண்ணன் அப்படிங்கிற பேஸ் 2க்கு வந்திருக்காங்க. அண்ணன் வந்து கூடவே இருந்து அவரும் சரியா தமிழ்நாடு அரசும் சரி கடைசி வரைக்கும் இருந்து எதிர்மரியாதை செலுத்தாங்க. இதை வந்து நாங்கள் வந்து காலம் உள்ளவரை மறக்க மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கே வந்து ஆல்ரெடி நிறைய கூட்டணிகள் சேர்ந்து இருக்கிறவங்களுக்கே சீட்டு எவ்வளோ கொடுக்குறதுங்கிற சூழலில் வந்து தேமுதிகவும் உள்ள வரும் பட்சத்தில் அவங்களுக்கு என்ன சீட்டு கிடைக்கும், இடம் கெப்பாசிட்டி இருக்கா, அந்த பெர்த்தில் இடம் இருக்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஸோ அடுத்தடுத்த நாட்களில் தெரியும். ஓகே, இன்று வந்து ஒரு மிக முக்கியமான தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக்சுவலாக நம்ம முதலே பேசியிருந்திருக்க வேண்டியது, தமிழ்நாடே பேசக்கூடிய ஒன்று. ஏற்கனவே அந்த தீர்ப்பு இது பற்றி சொல்லியிருக்கோம் நம்ம. ஞானசேகரன் அண்ணா பல்கலைக்கழக மாணவியுடைய பாலியல் வன்கொடுமை வழக்கில் அவர்தான் குற்றவாளி என்பது ஏற்கனவே உறுதி செய்யப்பட்டுவிட்டது. இன்று அதற்கான தண்டனை விவரத்தை அறிவித்திருக்கிறார்கள். ஞானசேகரனுக்கு ஒரு உச்சபட்ச சிறை தண்டனையாக 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, அதுக்கிடையில் அவருக்கு எந்த விதமான சலுகையும் காட்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரியுமே அறிவித்திருக்கிறார்கள். எந்த விதமான சலுகைனா நன்னடத்தையை காட்டி விடுதலை செய்வதோ அல்லது கருணைமணியின் மண்மனுவின் காரணமாக வந்து தண்டனையை குறைப்பதோ காட்டக்கூடாது அப்படிங்கிறது தான் அதனுடைய அர்த்தம் அப்படின்னு நினைக்கிறேன். மற்றபடி பெயில் ஜாமீன் வழங்கக்கூடாதுங்கிறதுக்கு, பெயில் வந்து பரோல் வந்து ஏதாவது மிக முக்கியமான மரணம் இந்த மாதிரியான தருணங்கள்லாம் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோ சட்ட நுணுக்கம் நமக்கு தெரியல. இருந்தாலும் வந்து வழக்கமாக ஒரு சிறை தண்டனை கொடுத்தா வந்து ஒரு கருணை மனுவோ நன்னடத்தில் விடுதலை செய்வதோ பண்ணுவாங்க. அப்படியெல்லாம் தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லியிருக்காங்க. 12 சட்டப்பிரிவுகளின் கீழ் போடப்படக்கூடிய வழக்கில் 11 சட்டப்பிரிவுகளின் கீழ் போடப்பட்ட வழக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நஷ்ட ஈடாக வந்து 90,000 ரூபாய் ஞானசேகரனுக்கு அபராதம் வித்து வழங்கி இருக்கிறார்கள். பொதுவாக இந்த மாதிரியான பாலியல் வன்கொடுமை வழக்கில் வந்து இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், ஒரு குற்றச்சாட்டு விமர்சனம்னு சொல்லலாம். உடனடியாக வந்து அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்படுவதில்லை. வழக்குகள் வந்து ஆண்டு கணக்காக இழுத்தடிக்கப்படுகின்றன. தாமதிக்கப்பட்ட நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் அப்படிங்கிறதான் உள்ள குற்றச்சாட்டு. இப்போ 157 நாட்கள் 5 மாதங்களில் வந்து இந்த வழக்கு வந்து முடிவடைந்து வந்து தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒன்று. ஆனால் இன்னும் எடப்பாடி பழனிசாமி யார் அந்த சார் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. சின்ன வயசு ஸ்கூல் வாத்தியாருக்கு ஞாபகம் இருக்கும் போல இன்னும் யார் அந்த சார்னு வழக்கறிஞர் வந்து அந்த மேரி ஜெயந்தி அரசு வழக்கறிஞர் அவங்க சொல்லியிருக்காங்க, இப்படி தொடர்ச்சியாக கேட்பதுங்கிறது நீதிமன்ற அவமதிப்புக்கு உள்ளாக்கப்படும். ஏன்னா வந்து இப்படியான, அதாவது ஒரு குற்றம் நடக்கிறது அப்படின்னா பலருக்கும் பல்வேறு விதமான சந்தேகங்கள் எழுவதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அந்த சந்தேகங்கிறது நிரூபிக்கப்படணும், அதுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கணும், முகாந்திரம் இருக்க வேணும். சும்மா யார் வேண்டுமானாலும் என்ன வேணுமானாலும் நினச்சிக்கலாம். இப்போ வந்து யார் அந்த சார், எடப்பாடி பழனிசாமி தான் அந்த சார் நம்ம சொன்னோம்னா அதுக்கு ஏதாவது முகாந்திரம் இருக்கணும்ல. எடப்பாடி பழனிசாமி தான் ஞானசேகரன் ஃபோன் பண்ணாரு
அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து ஒரு அபத்தமான ஒரு விஷயமா இருக்காதா? வந்து அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அதுக்கு ஏதாவது ஒரு முகாந்திரம் வேண்டும், நிரூபிக்கப்படுவதற்கு வந்து ஒரு ஆதாரம் வேண்டும், அல்லது இவங்க கையில் ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கணும். அப்படி எதுவுமே இல்லாமல் வெறுமனே நாங்கள் சந்தேகத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு இருப்போம். இன்னொன்று, இந்த வழக்கை விசாரித்ததுங்கிறது வந்து நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய 3 பெண் IPS அதிகாரிகள் கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழு. தமிழ்நாடு அரசு வந்து அதனுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இல்லாமல் நீதிமன்றத்தினுடைய நேரடி தலையீட்டின் கீழே வந்து விசாரிக்கப்பட்டிருக்கிற பொழுது இன்னும் இந்த சந்தேகத்தை வந்து எழுப்பிக் கொண்டே இருப்பது அப்படிங்கிறது வெறுமனே அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான முயற்சி அப்படின்னு மட்டும்தான் பார்க்கப்படும். முதல்கட்ட விசாரணையிலேயே வந்து அவரோட ஃபோன் வந்து ஏரோப்ளைன் மோட்ல இருந்துச்சு, அவர் யார்கிட்டையும் பேசுகிற மாதிரி நடிச்சாரு அப்படின்ட்டு தமிழ்நாடு காவல்துறையே சொன்னாங்க. இப்போ இந்த வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கும்போதுமே வந்து அவரோட ஃபோனு, சிம் கார்டு எல்லாமே லேப் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. அவர் வந்து ஒரு ஏர்டெல் நிறுவனத்தில் அந்த சிம் வச்சிருக்காங்க. அந்த அதிகாரிகளே நேரடியாக போய் அவர் ஃபோன் என்ன கண்டிஷன் இருந்துச்சு, ஏரோப்ளைன் மோட்ல தான் இருந்துச்சு, எந்த காலும் போலன்னு சொல்லி அந்த ரெக்கார்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. சொன்ன மாதிரி வந்து இனிமேல் அது மாதிரி சொன்னால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு அப்படின்ட்டு அரசு வழக்கறிஞர் வந்து தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்த போதே, அதாவது இன்னைக்கு வந்து தண்டனை என்னன்னு அறிவிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு சில நாட்களுக்கு முன்னாடி வந்துச்சு. அப்போ வந்து அண்ணாமலை வந்து ட்வீட் பண்ணியிருந்தாரு, இந்த தீர்ப்பை வரவேற்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 வார்த்தைகளை போட்டு பண்ணியிருந்தாரு. அதே ட்விட்டை வந்து முன்ன பின்ன மட்டும் கொஞ்சம் மாற்றி விஜயும் போட்டிருந்தாரு. அப்போ டெல்லி பாஜக தலைமையிடத்துல இருந்து ஒரு இதை போடுங்கன்னு சொல்லி 2 பேத்துக்கும் உத்தரவு வருது, அதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற புகார் எழுந்துச்சு. இன்னைக்கும் அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி, பாஜக, விஜய் 3 பேருமே வந்து இந்த தீர்ப்பு இந்த தண்டனை விவரத்தை வந்து வரவேற்று ஒன்று போட்டிருக்காங்க. அதுல எல்லாருமே வந்து சொல்லி வச்ச மாதிரியே வந்து திமுக நிர்வாகி ஞானசேகரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு அந்த ட்விட்டுமே ஒரே மாதிரியே இருக்கு. அப்படி ஆல்ரெடி நம்ம இந்த சிஎம் கூட வந்து ஒரு பாலியல் வழக்கு, அதை வந்து அரசியல் ஆதாயத்துக்காக எல்லாரும் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து கோர்ட்டே வந்து தமிழ்நாடு அரசு இந்த விசாரணையை வந்து சிறப்பாக கையாண்டு இன்னைக்கு இந்த வழக்கம் முடிச்சு வச்சிருக்கு அப்படின்னு பாராட்டு தெரிவிச்சிருக்கு. அதனால இதோட நிறுத்திக்கங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காரு. ஸோ மறுபடியும் இந்த 3 பேரும் ஒரு டீம் பார்ட்னர்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு விஷயத்திலையும் அம்பலப்பட்டுக்கிட்டே இருக்கு. நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கு பேசியிருக்கோம். இறுதியாக வந்து ஒரு சினிமா தொடர்பான ஒரு விஷயத்தை நம்ம பேசிடலாம். நேரடியாக அது சினிமா தொடர்பான ஒரு விஷயம் கிடையாது. என்னென்னா, இப்போ தக்லை படம் வந்து வெளியாக போகிறது. அந்த படத்தினுடைய ஆடியோ லான்ச் நடந்ததை பார்க்குறோம். அதில் முத்தமலை அப்படிங்கிற ஒரு பாட்டு சமீபத்தில் பரவலாகவே வந்து பேசப்பட்டது. அந்த பாட்டை வந்து இந்த தமிழில் பாடியது அப்படிங்கிறது பாடகி தீ பாடியிருக்கிறாங்க. அதனால் அந்த மேடையில் வந்து பாடியது வந்து சின்மை உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணாங்க அப்படிங்கிற நமக்கு தெரியும். தெலுங்குலையோ கன்னடத்திலேயோ அவங்க பாடியிருக்காங்க. தமிழில் வந்து தீ பாடியிருக்காங்க போல இருக்கு. உடனே நிறைய பேர் வந்து சின்மைக்கு வந்து அநீதி இழைக்கப்பட்டு விட்டது, அவங்க வந்து மீட்டு குற்றச்சாட்டு வைத்தனால அவங்களுக்கான வாய்ப்புகள் தரப்படவில்லை, தீ பாட்டு கேட்கவே செய்யல, சின்மையை தான் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க, அப்படி இருந்தும் வந்து சின்மைக்கு எப்படி நீங்கள் வந்து வாய்ப்பு மறுக்கப்படலாம் அப்படிங்கிற மாதிரி நீளமாக பல ரைட்டப்புகளை நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு சின்மை அதுக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. அதுதான் உண்மையிலேயே வந்து ஒரு பாராட்டத்தக்க அறிக்கை அப்படின்னு சொல்லலாம். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தீ உண்மையிலேயே வந்து ஒரு நல்ல பாடகி, 20 வருஷம் 30 வருஷம் கழிச்சு பார்த்தா அவங்க வந்து ஒரு 100 சின்மைக்கு சமமாக கூட அவங்க இருப்பாங்க. வளர்ந்து வரக்கூடிய ஒரு பாடகி, ஒவ்வொரு பாடகியுடைய குரலுக்கும் தனித்துவம் இருக்கும். இவங்க அப்போ சின்மையை பாடுறது ஒரு மாதிரி இருக்கும், பி சுசீலாவோட குரல் மாதிரி ஜானகியோட குரல் இருக்காது, ஜானகி மாதிரி சித்ராவுடைய குரல் இருக்காது, சித்ராவுடைய குரல் மாதிரி வந்து ஸ்ரேயா கோஷலுடைய குரல் இருக்காது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவமான குரல் இருக்கும். அது மாதிரி தீக்கும் தனித்துவமான குரல் இருக்கிறது. இப்படி ஒருத்தர் இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி யாரையுமே வந்து தரம் வந்து குறைக்க வேண்டியது வேண்டாம் அப்படிங்கிற வேண்டுகோளை வந்து விடுத்திருக்கிறார்கள். உண்மையிலேயே அந்த மனதுங்கிறது பாராட்டத்தக்க ஒரு மனது அப்படின்னு தான் சொல்ல முடியும். நம்மளுமே அதுதான் சொல்கிறோம். இப்போ எல்லாருக்குமே வந்து எல்லாருடைய பாடல்களுமே பிடிக்கிறதில்ல. இப்போ எனக்கு வந்து எஸ்பிபி ஊரே கொண்டாடும் கூட எனக்கு எஸ்பிபியோட ஏசுதாஸ் அதிகமாக பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ரசனை இருக்கலாம். அதுக்காக நமக்கு ஒருத்தர் பிடிக்குங்கிறதுக்காக இன்னொரு பாடகர் ரொம்ப மோசம் அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வந்துவிட வேண்டிய அவசியமே கிடையாது. இதை வந்து சினிமாவில் வந்து ஒருத்தர் சொல்லுவதுங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். இந்த பண்பு வந்து நம்ம வந்து சினிமாவாக இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, அரசியலாக இருந்தாலும் சரி, அதை நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்ததுக்கு அப்புறமேலாம் நேற்று வந்து பல்வேறு அரசியல் பணிகளுக்கு நடுவில் அந்த 2 வெர்ஷனையும் போய் பார்த்தேன். நிஜமாலே 2மே வந்து அற்புதமாக இருக்குது. சின்மயி பாடினதாக இருக்கணும் சரி, தீ பாடினதாக இருக்குன்னு சொல்லிட்டு அது நீங்கள் சொல்கிற மாதிரி இது ஒரு வெர்ஷன் அது ஒரு வெர்ஷன், 2 ஒரே பாட்டு இப்படி 2 விதமான வெர்ஷன் கிடச்சிருக்குன்னு சந்தோஷப்பட்டுட்டு அதை மாறி கேட்டுக்கிட்டு போகாமல் அதை வந்து 2 பேரும் கம்பேர் பண்ணி ஒருத்தரை குறைச்சி மதிப்பிட்டு சண்டைக்கு வர்றது, சண்டை போடுறதெல்லாம் வந்து ஒரு கேவலமான விஷயம்தான். இளையராஜா மாதிரி ரஹ்மான் மியூசிக் பண்ணணும்னு எதிர்பார்த்து அதை பண்ணாருன்னா அது கேட்க வைக்காது. அவர் தனி இவர் தனி. அதனால 2 பாட்டு மாறி கேட்டுட்டு இளையராஜாவோட இசை இளையராஜா தான் போடணும், ரஹ்மானோட இசையை ரஹ்மான் தான் போடணும். இந்த சுந்தராம் சாமி ஒரு கவிதை சொல்லுவார், எனக்கான கவிதையை நான் தான் எழுத முடியும், உனக்கான கவிதையை நான் ஏன் எழுதவில்லை என்று என்னிடம் ஏன் கேட்கிறாய் அப்படின்னார். உனக்கான கவிதை நீ தான் எழுத முடியும் அப்படிங்கிற மாதிரி அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான தனித்துவம். இதுதான் வந்து உண்மையிலே வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தையும் சொல்லிட்டு இப்ப அதுல இன்னொரு பஞ்சாயத்து வந்துருச்சு. அந்த பாட்டு வந்து ரஹ்மானே முன்னாடி ஒரு வாட்டி போட்ட பாட்டோட காப்பி, ரஹ்மானை
காப்பி அடிச்சிருக்காருன்ற பஞ்சாயத்து வந்து இல்லை, எனக்கு பல பாட்டு கேட்ட மாதிரி இருந்தது. ஜிஞ்சனுக்கு ஜினுக்கு சொல்லித்தானே எனக்கு மாதிரி இருந்தது, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு இருந்தது. வந்து நிறைய பாடல்கள் அப்படிதான் இருக்கிறது. உண்மையிலேயே வந்து எனக்கு இந்த இடைப்பட்ட காலகட்டங்களில் ரகுமானுடைய மியூசிக்ங்கிறது மாமன்னனாக இருக்கட்டும், அல்லது வெந்து தணிந்தது காடு, அதே மாதிரி இந்த பெரியோனி ரகுமானே பாடல் இடம்பெற்றதாக, அதிலெல்லாம் ஒரு கனிந்த ஒரு ரகுமான வந்து ஒரு வழக்கமான அதிரடி ரகுமான் இல்லாமல் ஒரு கனிந்த ரகுமானை பார்க்க முடிஞ்சது. திரும்பவும் அந்த கனிந்த ரகுமானுக்கு மிஸ் ஆகிட்டங்கிற மாதிரி தான் எனக்கு இந்த பாடல்களை கேட்கும்போது தெரிந்தது. ஆனால் ரகுமானுடைய இசையில் இருக்கக்கூடிய தனித்துவமே முத தடவை கேட்டால் பிடிக்காது, கேட்க கேட்க தான் பிடிக்கும் அப்படிங்கிறத ஒரு ரசிகர்களே சொல்வது. நம்மளும் அப்படி எந்த வித ஜட்ஜ்மெண்ட்டும் சொல்லலாம். பார்ப்போம், அடுத்தடுத்து நம்ம கேட்டு கூட முடிவுக்கு வரலாம். ஓகே, நிறைய விஷயங்கள் நம்ம பேசி இருக்கிறோம். அந்த வகையில் வந்து உங்களுடைய பொன்னான கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்புகள். முச்சதி ஷோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மாடர்ன் தமிழ்நாடு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூடியூப் மாதிரியே மற்ற சமூக இணையதளங்களையும் நமக்கான பேஜஸ் இருக்குது, அங்கேயும் லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட ஆதரவை தொடர்ந்து கொடுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.